இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோழைத்தனம் அப்படிங்கிறது எது தெரியுங்களா? சூசைட் பண்ணிக்கிறது தான். சமீபத்தில கேரளாவுல ஒரு பஸ்ஸில ஒரு பெண் எடுத்த ஒரு வீடியோ. ஒரு ஆண் தன்னோட தவறா நடந்துக்கிட்டதா அந்த வீடியோவ வைரலா என்ன பண்ணிருச்சு, Instagramல வந்து போஸ்ட் பண்ணி, சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி, அது ஒரு பெரிய அலைய வந்து உருவாக்கிருச்சு. அத பத்தி அந்த பஸ்ஸில என்ன நடந்ததுன்னே தெரியாத அந்த ஆண் தெரிய வருது. டக்குனு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னோட உயிர வந்து மாச்சுக்கிட்டாரு. இதில முதல் தப்பு, அந்த வீடியோவ வந்து எடுத்து தவறான கண்ணோட்டத்தில அந்த பெண் போட்டது. 2வது தப்பு, அவர் சூசைட் பண்ணது. இந்த விஷயத்துக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னே தெரியாம சூசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, சூசைட் பண்றது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிஷத்தில எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மில்லி செகண்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு தான். அவரு நெனச்சுக்கிட்டாரு, நான் ரொம்ப நல்லவன், எனக்கு இதெல்லாம் புடிக்காது, நான் என் உயிர மாச்சுக்கிறேன்ட்டு அவரு போயிட்டாரு. ஆனா, சூசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட ஒரு நிலைமைய நெனச்சு பாருங்க. அவருக்கு திருமணம் ஆயிருந்ததுன்னா, அவருடைய மனைவியோட நிலைமை, குழந்தைகளுடைய மனநிலை, பெற்றோரோட மனநிலை, நண்பர்களோட மனநிலை, இந்த சூசைட பார்த்ததுக்கப்புறம், அந்த சொசைட்டியில ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம். அதாவது காலையில எந்திரிச்சோனே, இந்த மெசேஜ பார்த்தோனே 100க்கு 100% பேர் எவ்வளோ பேர் அப்செட் ஆயிருப்பாங்க. அவங்க இதில இன்வால்வ்மென்ட்டே ஆகாட்டாம் கூட, ஆண் தாக்கத்தில இருக்கவங்களுக்கும், பெண்ல இருக்கவங்களுக்கும் எவ்வளோ பேர். இன்வால்வ்மென்ட்டே இல்லாதவங்களுக்கே இவ்வளோ தூரம் வந்து ஒரு மனசுக்குள்ள டக்குன்னு அப்படி ஒரு ஒரு ஷாக் வர்றப்போ, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அவருடைய மனைவிக்கு எவ்வளோ ஒரு ஷாக்கா இருக்கும்னு பாருங்க. அவர் எடுத்த முடிவு மிகவும் தவறானது. ரொம்ப ரொம்ப தவறானது சூசைட். ஸோ ஒரு ஒரு கோழைத்தனம் தான். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதாவது சோசியல் மீடியால நம்மள பத்தி தவறா போட்டாங்க அப்படின்னோனே, உடனே நம்ம தவறா வந்து இந்த சொசைட்டி பார்க்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு மெச்சூரிட்டி இல்ல அப்படிங்கிறது தான் வந்து காமிக்குது. தயவு செய்து இந்த மாரி ஏன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தி பேசுறோம், ஸ்கேம் பத்தி பேசுறோம், ஏமாத்திட்டாங்க வந்து பேசுறோம். இதில எவ்வளோ பேரு எல்லாமே தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா என்ன? எவ்வளவோ பேரு கோடிக்கணக்கான பணத்த இழந்துட்டு, நான் இழந்துட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போலீஸுக்கு போயி அதில ஜெயிச்சு வர்றவங்கலாம் இருக்காங்க. தயவுசெய்து இந்த மாரி கோழைத்தனத்துக்குள்ள யாருமே போக்கூடாது. அப்படிங்கிறத இந்த காணொளி மூலம் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு தீர்க்கமா வந்து சொல்றேன். எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. ஒரு கதவ கடவுள் சாத்துனா இன்னொரு கதவ திறக்கப் போறாரு அப்படிங்கிறத எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம நம்புறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்குன்னு தீமை செஞ்சவனுக்கு ஒரு தண்டனை உண்டு அப்படிங்க நெனச்சுட்டு, தூக்கி போட்டு நேற்றைய தினம் போயிருச்சு, நாளைய தினம் நம்மளோட தினம் அப்படின்ட்டு போறதுல தைரியம் ரொம்ப ரொம்ப வேணும். இந்த மாரி கோழைத்தனம் தயவு செய்து ஆகாது. இத விட்டுருங்க. அந்த குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபத்த வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு கடவுள் எல்லா வகையிலயும் தைரியத்த குடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.